நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து நம்ம லாபகரமா இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஜென்ரலா இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா பிசினஸுமே இல்ல நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்க எல்லா பிசினஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஷேர நீங்க வந்து கொஞ்சம் நீங்க எடுத்துக்க முயற்சி பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில ஒரு 10, 15 வருஷத்துக்கு உங்களோட பிசினஸ் நல்லாவே இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கெட் ஷேர வேற ஒருத்தர் எடுக்கிறதுக்கு தயாராகி வந்துருவாங்க. அதனால நீங்க ஏற்கனவே இருக்க பிசினஸ் அதாவது 1+1 அப்படி பண்றத விட, அத மீ டூ பிசினஸ் பண்றத விட 0 to 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டத்தையல் சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அதாவது புதுசா ஏதாவது நீங்க உருவாக்கி ஆகணும். நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இந்த சொசைட்டிக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறது தான். 2012ல ஸ்டான்ஃபோர்ட்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்சரிங் வந்து கொடுக்கும்போது, பிளேக் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற இவரோட ஸ்டூடெண்ட் அந்த அந்த லெக்சர் ஹால்ல இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோட்ஸா எடுத்திருக்காங்க. அந்த நோட்ஸா எடுத்து பல பேருக்கு வந்து அதை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது கொஞ்சம் வைரலான மாதிரி இருந்ததுனால, இவர் வந்து ஒரு புத்தகத்தா எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பீட்டர் தியல் வந்து இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் 0 to 1 வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. புதுசாக நீங்கள் எதையாவது உருவாக்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு லாங் ரன் பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான் இவர் வந்து சொல்ல வராரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.